சவமா கிடக்க பூங்கொத்தே கனி நகையாணிய ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ப்ரவியில் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரவியில் வந்து பார்த்தோம் சூப்பரான ஒரு லவ் சாங் கிட்ட சிம்பிளாக இந்த அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி நம்ம எடிட் வந்து பண்ணிடலாம். ஆப்கான லிங்க் வந்து இன்ஸ்டாவோட பயோவில் வந்துருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கு. ஓகே, நான் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி இம்போர்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணுங்கள். ஒரு 2-3 மினிட்ஸில் எடிட் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிடலாம். சம் ஃபாண்ட்லாம் இதில் வந்து யூஸ் வந்து பண்ணியிருப்பேன். ஃபாண்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கு. அப்படியே கொஞ்சம் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இமேஜ் பிக். ஓகேங்களா? இந்த 2 லேயர் தான் உங்களுக்கு வந்து இது மாதிரி கண்டினியூ வந்து ஆகுமே. ஓகேங்களா? சம்டைமில் இல்லை மேலே இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விஷுவலாக வந்து ஷோ வந்து ஆகும். ஓகேங்களா? இல்லை எப்படி உங்கள் பிக்கை ஆட் பண்ணோம், எப்படி ஆட் பண்ண சொல்லி நான் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க. ஓகேங்களா? எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் வீடியோவில் போயிடலாம். ஃபஸ்ட்டு பிக்குன்னு மேலே கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ரைட் அட்ஜஸ்ட் வந்து கொடுத்தீங்கன்னா உள்ளே பார்த்தா ஒரு ஷேப்கான லேயர் இருக்கும். ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பாருங்கள் ரைட் சைட் டவுன் ப்ளஸ் ஆகிக்கும். க்ரீன் கலர் கிளிக் பண்ணுங்கள். மீடியான்ற ஃபோல்டர் சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த ஃபோல்டரில் வந்து உங்கள் இமேஜ் வந்து ஸ்டோர் வந்து பண்ணி வச்சிங்களோ ஒன்ஸ் அந்த ஃபோல்டருக்கு வந்து போயிட்டு அங்கே ஆட் பண்ண போகிற பிக்கை செலக்ட் வந்து பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் டேப்பில் ஒரு க்ரீன் கலர் ப்ளஸ் அங்கே கிளிக் பண்ணி பிக் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பிக் அப்படியே ஷேப்புக்கே எடுத்து வந்துட்டு ஷேப் எண்டு வரையும் போய்ட்டு அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லி லெஃப்ட் சைட் டவுனில் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரொட்டேட் ஆப் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே -90 வந்து எடுத்துகிட்டு வந்து போயிடுங்க. ஓகேங்களா? எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா இது மாதிரி செட் ஆகிடும். நெக்ஸ்ட் இமேஜ் அப்படியே வந்து ஃபேஸ் வந்து இந்த ஹார்ட்டில் வந்து தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணி செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அவுட்புட் வந்து கிடச்சிடும். அப்படியே பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த ஹார்ட்டில் வந்து அந்த இமேஜ் வந்து மாதிரி பர்ஃபெக்டாக இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஆட் வந்து ஆகிட்டு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு சேம் அதே இமேஜ் பேக்ரவுண்டில் ஆட் பண்ணணும். கீழே பாருங்கள் இமேஜ் இல்லை சொல்லிட்டு ஒரு லேயர் அதை சூஸ் பண்ணுங்கள். கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்துட்டு நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் டு ஃப்ரேம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்துட்டு இப்போ வந்து அதே பிக்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணி பிக் ஆட் பண்ணால் இது மாதிரி ஆட் வந்து ஆகிடும். ஓகேங்களா? ஆட் ஆகிடுச்சிங்களா? நெக்ஸ்ட் இந்த இமேஜ் லேயரில் சம் எதுனா வந்து இப்படி ஒரு மாதிரி இது மாதிரி ஆகிட்டு இருக்குது, ரொம்ப இல்லை ஜூமிங்கில் இது மாதிரி ஜூமிங்கில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் வால்யூம். இந்த வால்யூம் வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் மூவ் ஆகிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ வந்து ஆகும். இங்கே இருக்கிற 2 ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி கரெக்டாக எந்தெந்த மூவ் வந்து கரெக்டாக எந்த லெவல் வச்சா இமேஜ் வந்து ஃபேஸ் வந்து கரெக்டாக தருதோ இங்கே இருக்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி செட் வந்து பண்ணிங்க. கீழே இருக்க எடிட் ஸ்பேஸ் சொல்லிட்டு அது கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து விஷுவல் வந்து கரெக்டாக செட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி நெக்ஸ்ட் உங்கள் இமேஜ் செட் பண்ணிங்க. செக் பண்ணி ஆட் பண்ணி முடிச்சுட்டு ஒன்ஸ் லாஸ்ட் டைமே எடிட் வந்து பண்ணிங்க. எடிட் வந்து பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வாங்க. பேக் வந்துட்டு மேலே பாருங்கள் ரெஸ்ட் அப்படி வேறு காரணம் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ ட்ராப் செட்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் வந்து பண்ணி கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணி இந்த எடிட் வந்து உங்கள் கேலரியில் வந்து சேவ் வந்து பண்ணிங்க. இப்போ பார்த்து எடிட்டிங் வந்து பிடிச்சிருச்சா ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். டாடா, பை பாய்.